தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேர்தல் கூட்டணிக்காக 110 கோடி ரூபாய் வழங்கிய திமுக என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தேர்தல் கூட்டணிக்காக 110 கோடி ரூபாய் வழங்கிய திமுக. தேர்தலுக்கு கூட்டணியில் சீட்டு தான் கொடுப்பாங்க. ஆனால் திமுக ஒரு வித்தியாசமான ஒரு கட்சி. கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டும் கொடுக்கும், தேர்தல் செலவுக்காக வேண்டி நோட்டும் கொடுக்கும். சீட்டும் கொடுக்கும், நோட்டும் கொடுக்கும். ஏன்னா சீட்டுக்கும் பஞ்சம் இருக்காது, திமுக கிட்ட நோட்டுக்கும் பஞ்சம் இருக்காது. ஏன்னா அவங்க கோடி கோடியாக கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்க. இப்போ 2026 சட்டசபை தேர்தலில் எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு தலைகீழாக திமுக களமிறங்கியிருக்கு. நீங்கள் என்னெல்லாம் ஆட்சியை பிடிக்கணும்னு நினச்சாலும் முடியாது. மக்கள் ஒன்றும் கேனப்பயல்க கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். இப்போ திமுக கூட்டணிக்காக வேண்டி ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு 110 கோடி ரூபா திமுக கொடுத்துருக்குது. அது யாருன்னு கேட்டால் டாக்டர் ராமதாஸ். பாட்டாளி மக்கள் கட்சி 2 பிரிவாக உடைஞ்சிருக்கு. பாமக ராமதாஸ் அணி பிரிவு தலைவர் டாக்டர் ராமதாஸுக்கு தேர்தல் கூட்டணிக்காக 110 கோடி ரூபாயை திமுக கொடுத்துருக்கு. இதை சொன்னது யாருன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் தரப்பு சட்டமன்ற உறுப்பினர், மேட்டூர் சட்டசபை உறுப்பினர் சதாசிவம் சொல்லியிருக்காப்புல. சிங்கப்பூரில் வச்சு 110 கோடி ரூபா திமுகவுக்கு கொடுத்துருக்கு. வாங்கின காசுக்கு ராமதாஸ் வேலை பார்த்துருக்காப்புல. சேலத்தில் பொதுக்குழுவை கூட்டி நான் தான் உண்மையான பாமக அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. தேர்தல் கூட்டணிக்காக வேண்டி திமுக டாக்டர் ராமதாஸுக்கு 110 கோடி ரூபா கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கட்சி சட்டமன்ற உறுப்பினரே வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இதை அமலாக்கத்துறை பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்க போகுதா, அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க போகுதா என்பது தெரியல. நீங்கள் திமுக மக்களுக்கு காசு கொடுத்தாலும் சரி, கூட்டணி கட்சிக்கு காசு கொடுத்தாலும் சரி, இனிமே ஜெயிக்க போகிறது கிடையாது. 2026 திமுகவுக்கு முடிவுரை எழுதியாச்சு, அதை மாற்ற முடியாது. மக்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு கேனப்பயல்கள் கிடையாது. அவங்களுக்கு அறிவு இருக்குது, புத்தி இருக்குது, ஞானம் இருக்குது, அனைத்தையும் பகுத்து ஆராயும் அறிவு அவங்கக்கிட்ட இருக்குது. கடந்த 4.5 ஆண்டுகால ஆட்சி திமுகவுக்கு ஓட்டு போடுவோமா வேணாமா அப்படிங்கிறது மக்கள் கையில் இருக்குது. நீங்கள் நோட்டு கொடுத்தாலும் சரி, சீட்டு கொடுத்தாலும் சரி, திமுக ஜெயிக்க போகிறது கிடையாது. தலைகீழாக நின்னாலும் திமுக ஜெயிக்காது.